வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள்னு சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேசராசி கிட்டத்தட்ட மேசராசியோட குண அம்சங்கள் குணப்படம் கிட்டத்தட்ட மேஷ ராசி ஆகட்டும் மேஷ லக்னமாகட்டும் சரி, அதில் பிறந்தவங்க எப்பயுமே பார்த்தோம்னா அந்த ராசி அதிபதி எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி மிருகங்கள் சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்றப்பே ஒரு ஆடு, அந்த ஆடுன்னு சொல்றது பார்த்தோம்னா நம்ம வளர்ப்புல மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு கிடையாது. இந்த மலையில இந்த மாதிரி பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு ஆடுன்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா எந்த விதமான திடகாத்தியமான ஒரு எண்ணங்கள் உண்டு. எவ்வளோ பெரிய குன்றாகட்டும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு இடுக்கான இடமாகட்டும் சரி, கீழே எந்த உயரத்தை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு போல்டான முடிவுகள் எடுக்கிறதான விஷயமாகட்டும் சரி, எந்த விஷயங்களான முடிவுகள் எடுக்கிறதும் சரி, இதில் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பயப்படவே பயப்படாத ஒரு ராசி அப்படின்னு சொல்றப்ப இந்த மேசராசி சொல்லலாம். என்னங்க காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டு அதிபதியும் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்துடுறாரு. ஒரு வகையில் எடுத்துட்டோம்னா ரொம்ப பலம். 4 கால் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தாவலாம், போகலாம், வரலாம், ஓடலாம், ஒடியாடலாம். அந்த பலத்தை சார்ந்த ஒரு ராசி ஆயிடுறாங்க. 2வது அவங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா ஒரு பயத்தை கண்டோ அஞ்சக்கூடிய ஒரு ராசி கிடையாது. அப்போ
அப்ப அவங்களோட 2 பேர்த்தோட குணாவசியம் சேர்ந்து செயல்படுறப்ப எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் போல்டா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அப்ப முன் யோசனை பின் யோசனைங்கிறதெல்லாம் 2வது பட்சம் இருந்தாலும் அப்போதைக்கு எதனாச்சும் ஒரு கோபகாரகத்துவமோ ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஓப்பனா எடுத்துருவாங்க. அப்ப அந்த விஷயத்துல பார்த்தோம்னா ஒரு ஹெசிடேட் பண்றதுக்கோ இல்ல பின்தங்கறதுக்கோ இல்ல வேற எதனாச்சும் ஒரு பிரச்சனையில இன்வால்வ் பண்ணிட்டு இவங்களோட முடிவுல பின்தங்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாதுங்க. அப்ப எந்த விஷயங்களானாலும் கொஞ்சம் பலமா அப்போதைக்கு என்ன விஷயமோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்துல எல்லா விஷயத்திலையும் பலம் அடைந்துருவாங்க. அப்ப அந்த மேஷராசி அப்படின்னு சொல்றப்பயே அவங்களோட திரகாத்தமான ஒரு உடல் பலமாகட்டும் சரி, முடிவுகளாகட்டும் சரி, எடுக்கக்கூடிய விஷயங்கள் தற்போதைக்கு எடுத்துடலாம், பின்னாடி எந்த பிரச்சனையாலும் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு இருந்து இங்க போகணும்னு நினைச்சிட்டேன், இதை பண்ணணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தடங்கள் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷராசி. ஓகே, இந்த மேஷ ராசி மாசி மாசத்துல கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு பலத்துல இருக்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியான மாற்றங்கள், தொழில் ரீதியான ஒரு வலிமைகள், இது எல்லாத்துலயும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா செவ்வாய் உச்ச வலிமையில உட்கார போறாரு. அப்ப செவ்வாய் உச்ச உங்களோட ராசியதிபதியான செவ்வாய் ஒரு உச்சத்துல போய் 10ல உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்பயே அவர் கூட யார் யார் இருக்க கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன் இருக்க போறாரு, புதன் இருக்க போறாரு, சுக்கரன் இருக்க போறாரு. இவங்க எல்லாமே ஒரு நல்ல விதமான பலமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையே நிச்சயமா கொடுத்தேத்துவார். இந்த மாசி மாசத்துல பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 100% மதிப்பெண்கள் கொடுக்கலாம்னு சொல்லுவேன். தொழில் ரீதியான மாற்றங்கள் இத்தனை வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க, டிலே ஆயிட்டு இருக்கு, பெண்டிங் ஆயிட்டு இருக்கு, நான் ஒரு முடிவுகள் எடுக்கலான்னு இருந்தேன், அதுல ஏதாச்சும் ஒரு ஹெசிடேட் ஆன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒரு தயக்கங்கள் இருந்துட்டு இருக்கு, எதுவுமே எனக்கு சக்சஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கங்க, 100% இந்த மாசம் மாசி மாசம் உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்தக்கூடிய மாசமா தான் இருக்கும். அப்ப பார்த்தோம்னா இது எதை சார்ந்த விஷயங்கள் சொன்னோம்னா உங்களோட கோச்சார கிரகத்தை சார்ந்து. ஒரு சில நண்பர்கள் கூட நம்ம கிட்ட கேட்டாங்க கமெண்ட்ஸ்ல, திசா புத்திகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நம்ம பேசுறதே கோச்சார பலனை படி பேச போறோம். அந்த கோச்சார பலன்ல பார்த்தோம்னா திசாபுத்திகள் எடுத்து பேசுறப்ப பார்த்தோம்னா பொது பலனான விஷயங்கள் மட்டுமே வருமா தவிர உங்களோட ஜாதகத்துல என்ன திசாபுத்திகள் நடக்க போகுது, அவங்க என்னென்ன பாவகத்துல உட்கார போறாங்க, அதை வச்சுதான் நம்ம ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவுகளுக்கு வர முடியும். அதனால திசா புத்திகள் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறது பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம இந்த கிரகங்கள் கோச்சார கிரகத்துல பார்த்தோம்னா உங்க மேச ராசிக்கு கிட்டத்தட்ட தொழில் ரீதியான பலம் உண்டு, வளர்ச்சி உண்டு. 11ஆம் பாவத்துல சனி உட்கார போறாரு. இந்த மாசம் கடைசியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2025ஆம் தேதிக்கு மேல புதன் 12ல உட்கார போறாரு நீச்ச பங்கத்துல. அப்ப படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு விதத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் தாமதமோ இல்லை தடை ஏற்படுத்துறதோ இல்லை எதனாச்சும் ஞாபக மருதிகள் கொடுக்கறதுக்கோ இல்லை மார்க் ரீதியான குறைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ இது மட்டும்தான் இந்த மாசத்துல படிக்கிற பசங்களுக்கு ஒரு 25ஆம் தேதிக்கு மேல பலம் இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 11ஆம் பாவத்துல கிட்டத்தட்ட புதன் எப்படி பயிற்சி 25ஆம் தேதி மீன ராசிக்கு போறாரோ அதே நாட்கள்ல பார்த்தோம்னா சுக்கரனும் பார்த்தோம்னா கும்பத்துக்கு வந்துருவார். அப்ப சுக்கரன், சூரியன், சனி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பணபரஸ்தான பலத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையில இருக்க போறாங்க. அப்ப ஆடம்பரமான விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாசம். அப்ப ஜென்ரலா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றது பார்த்தோம்னா படிக்கிற பசங்க, இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதக்கூடியவங்க, இவங்க கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் பக்குவமாக படித்து ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் ஏற்படுத்தும். இப்போ இதில் மட்டும்தான் ஒரு டீவியேஷன்ஸ் மேசராசிக்கு இருக்கியே தவிர்த்து மிச்ச ரீதியான ஒரு பலமெல்லாம் உங்களுக்கு யோகக்காரகத்துவமாக உட்காந்துருக்கிறாரு. மேக்சிமமாக சொல்லணும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 10ல உச்ச வலிமையில உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு நிச்சயமா தொழில் ரீதியான மாற்றங்கள், சக்சஸ், ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இல்லை அடுத்த ஜாபுக்கு தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும் சரி, புதுசாக ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும் சரி, இல்லை பிஸ்னஸ்ல ஏன்னா சக்ஸஸான மோட்டிவுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். உங்க ராசியில உட்கார்ந்து குருவும் பலமா தான் இருக்கிறாரு. அப்ப மேச ராசிக்கு இந்த வருஷம் நல்ல விதமான சக்சஸ் ஆகட்டும் சரி, பலமாகட்டும் சரி, உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வலிமைகள் 100% இருக்கிறதுக்கான வலிமைகள் உண்டு. நன்றி, வணக்கம்.